தலைப்பு: அன்மியின் பழிவாங்கல் வெளிப்படுகிறது. படி 1. ஒரு உயிர்த்தெழுந்த கடந்த காலம். அன்வி மெஹ்ரா, முன்பு ரியா என்று அழைக்கப்பட்டவர், பழிவாங்கும் தேடலில் நிழல்களிலிருந்து வெளிவருகிறார். அவரது வளர்ப்பு சகோதரி மோகினி மற்றும் முன்னாள் வருங்கால கணவர் வருண் ஆகியோரால் திட்டமிடப்பட்ட துரோகத்தால் தூண்டப்பட்ட அன்வி, உறுதியான கூட்டாளியான ஆரியன் மாலிக்கின் ஆதரவைப் பெறும்போது தனது உண்மையான அடையாளத்தை மறைக்கிறார். நிச்சயதார்த்த நாளின் நினைவுகளால் வேட்டையாடப்பட்ட அன்வி, தன் உயிரை கொன்ற துரோக சதியை ஒன்றாக இணைக்கத் தொடங்குகிறாள். இதற்கிடையில், அன்வி கட்டவிழ்த்துவிட போகும் புயலை பற்றி அறியாமல், மோகினி முறைகேடான ஆதாயங்களில் மகிழ்ச்சியடைகிறாள். உணர்ச்சிகள் தீவிரமடையும் போது, அன்பின் ஒரு மென்மையான இழை அன்வியின் இதயத்தில் ஊடுருவி, பழிவாங்கும் முயற்சியை சிக்கலாக்குகிறது. ஏமாற்றுதல், பழிவாங்குதல் மற்றும் எதிர்பாராத கூட்டணிகளின் அன்வியின் பழிவாங்கல் வெளிவருகிறது என்ற கதையை அமைக்கிறது. படி 2. வஞ்சகத்தை அவிழ்த்தல். அன்வி மெஹ்ராவின் பயணம் ஆபத்தான திருப்பத்தை எடுக்கிறது. அவள் அரங்கேற்றப்பட்ட மரணத்தைச் சுற்றியுள்ள வஞ்சகத்தின் முறுக்கப்பட்ட வலையில் ஆழ்ந்தாள். ஆரியன் மாலிக் ஒரு அசைக்க முடியாத ஆதரவு தூணாக நிரூபித்து, அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை வெளிக்கொணரும் போது அவளுக்கு பக்கத்தில் நிற்கிறார். அன்வி மோகினி மற்றும் வருணின் தீய செயல்களை அம்பலப்படுத்த நெருங்க அவளது இரட்டை வாழ்க்கையின் சிக்கல்கள் தீவிரமடைகின்றன. தடை செய்யப்பட்ட உணர்ச்சிகளின் தீப்பொறி அன்விக்கும் ஆரியனுக்கும் இடையே பற்றவைக்கிறது. நீதிக்கான அவர்களின் தேடலில் கொந்தளிப்பு அடுக்கு சேர்க்கிறது. கூட்டணிகள் சோதிக்கப்படுகின்றன, மேலும் மதிப்பெண்ணை தீர்ப்பதற்கான அன்வியின் உறுதிப்பாடு வலுவடைகிறது. வெளிப்பாடுகள், மோதல்கள் மற்றும் பழிவாங்கும் குழப்பத்தில் சிக்கிய காதல் கதைக்கு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. படி 3. மோதல். அன்வி மெஹ்ராவின் இடைவிடாத பழிவாங்கும் முயற்சி உச்சக்கட்டத்தை அடைகிறது. அவள் மோகினி மற்றும் வருண் ஆகியோரை எதிர்கொள்கிறாள். அவள் இறந்ததாக கூறப்படும் உண்மையை வெளிப்படுத்துகிறது. பதட்டங்கள் அதிகரிக்கின்றன, உணர்ச்சிகள் எரிகின்றன. கடந்த காலம் ஒரு வியத்தகு மோதலில் அவிழ்கிறது. ஆரியன் மாலிக் அன்வியின் பக்கத்தில் உறுதியாக நிற்கிறார், குழப்பத்தை எதிர்கொண்டு ஆதரவளிக்கிறார். வஞ்சகத்தின் அடுக்குகள் உரிக்கப்படுகையில், எதிர்பாராத கூட்டணிகள் வெளிப்பட்டு, சரி மற்றும் தவறுக்கு இடையேயான கோடுகளை மங்கலாக்குகின்றன. துரோகத்தின் விளைவுகள் வெளிச்சத்திற்கு வருகின்றன. அன்வி அவளது பழிவாங்கலின் பின்விளைவுகளை வழிநடத்திச் செல்கிறாள். நீதி, அன்பு மற்றும் பழிவாங்கும் சிக்கலான நடனம் தொடர்கிறது. அன்வியின் பழிவாங்கல் வெளிப்படுகிறது, அடுத்த அத்தியாயத்திற்கு களம் அமைக்கிறது. படி 4. மீட்பின் எதிரொலி. அன்வியின் மோதலின் பின்விளைவுகள். பின்விளைவுகளின் தடம் மற்றும் சிதைந்த மாயைகளை விட்டுச் செல்கின்றன. தூசி படிந்ததால், அன்வி தனது பழிவாங்கலின் பின்விளைவுகளுடன் போராடுவதை காண்கிறாள். கடமைக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடையில் கிழிந்த ஆரியன் மாலிக், அவளது கொந்தளிப்பான பயணத்தில் ஆறுதல் அளிக்கிறார். கடந்த காலத்தின் எதிரொலிகளால் வேட்டையாடப்பட்ட மோகினி மீட்பை தேடுகிறார். வருண் தனது துரோகச் செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்கிறார். நீதிக்கும் மன்னிப்புக்கும் இடையில் கிழிந்த அன்வி, தன் இதயத்தின் சிக்கல்களை எதிர்கொள்கிறாள். ஒரு உள்நோக்க திருப்பத்தை எடுக்கிறது, மன்னிப்பு, மீட்பு மற்றும் பழிவாங்கல் விட்டுச்சென்ற அழியாத அடையாளங்களை ஆராய்கிறது. சரி மற்றும் தவறுக்கு இடையே உள்ள மங்கலான கோடுகளை அன்வி வழிநடத்தும் போது, சரித்திரம் விரிவடைகிறது. மூடுவதற்கான பாதை எப்போதாவது நேரடியானது என்பதை வெளிப்படுத்துகிறது. படி 5. விதியின் இழைகள். அன்வி மெஹ்ராவின் பழிவாங்கும் மற்றும் மீட்பின் பயணம், விதியின் நூல்களில் எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கும். கதாபாத்திரங்கள் பின்விளைவுகளுடன் பிடிபடும் போது, புதிய வெளிப்பாடுகள் வெளிப்பட்டு, கதையை மறுவடிவமைக்கிறது. ஆரியன் மாலிக், ஒரு காலத்தில் உறுதியான கூட்டாளியாக இருந்தார். அவர் தனது சொந்த உள் மோதல்களை எதிர்கொள்கிறார், அவரை விசுவாசம் மற்றும் உணர்ச்சிகளை கேள்வி கேட்கும்படி கட்டாயப்படுத்துகிறார். அன்வி பழிவாங்கலை மீறும் மறைக்கப்பட்ட இணைப்புகளை கண்டுபிடித்து, விதியின் சிக்கலான நாடாவை நெசவு செய்கிறார். இந்த தவணையில் தேர்வுகளின் சிக்கலான தன்மைகளையும் கடந்த கால செயல்களின் நீடித்த தாக்கத்தையும் ஆராய்கிறது. அன்வியின் பாதை விதியின் இழைகளுடன் பின்னிப்பிணைந்து, எதிர்பாராத திருப்பங்களுக்கு இட்டுச் செல்கிறது. படி 6. பின்னடைவு விழித்தெழுகிறது. அன்வி மெஹ்ரா விதியின் சிக்கலான வலையில் செல்லும்போது, அவளுக்குள் ஒரு புதிய நெகிழ்ச்சி எழுகிறது. பழிவாங்கும் வடுக்கள் இருந்தபோதிலும், அன்வி தனது சொந்த பரிணாமத்தில் வலிமையை காணும் ஒரு அத்தியாயத்தை விரிக்கிறது. கதை வெளிப்படுத்தல்களின் பின்விளைவுகளை ஆராய்கிறது, சிதைந்த வாழ்க்கையை கதாபாத்திரங்கள் எவ்வாறு மீண்டும் உருவாக்குகின்றன என்பதை ஆராய்கிறது. ஆரியன் மாலிக்,
தனது சொந்த சோதனைகளை எதிர்கொண்டு எதிர்பாரா விதத்தில் அன்வியின் விதியுடன் பிணைந்த பின்னடைவுக்கு ஒரு சான்றாக நிற்கிறார். இந்த தவணையில் உறவுகள் சோதிக்கப்படுகின்றன. கூட்டணிகள் மாறுகின்றன. மேலும் அன்வியின் பயணம் எதிர்பாராத பாதையில் செல்கிறது என்பது பழிவாங்கும் சாம்பலில் இருந்து எழுந்து. கணிக்க முடியாத வழிகளில் கதாபாத்திரங்களின் விதிகளை வடிவமைக்கும் நீடித்த ஆவிக்கு ஒரு சான்றாகும். படி 7. எபிமரல் பாண்ட்ஸ் பிறையில் பிணைக்கப்பட்ட இணைப்புகளின் நிலையற்ற தன்மையை எதிர்கொள்கிறார். கூட்டணிகள் மாறி விசுவாசம் சோதிக்கப்படும் போது அன்வி நம்பிக்கையின் இடைக்கால தன்மையை பற்றி கொள்கிறார். ஆர்யன் மாலிக் தனது சொந்த கடந்த காலத்தின் சிக்கல்களில் சிக்கி மூடுவதற்கான அன்வியின் தேடலில் ஒரு முக்கிய நபராகிறார். கதை எதிர்பாராத திருப்பங்களை எடுக்கும். பழிவாங்கும் பிறையில் உருவான பிணைப்புகளின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. அன்வி தனது இறுதி உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும்போது எபிமரல் பாண்ட்ஸ் உறவுகளின் நுட்பமான இடைவினையையும் தேர்வுகளின் நீடித்த எதிரொலிகளையும் ஆராய்கிறது. இந்த அத்தியாயத்தில் கதாபாத்திரங்கள் முக்கிய முடிவுகளை எதிர்கொள்கின்றனர். இது அன்வியின் பழிவாங்கல் வெளிவருகிறது என்ற அதிர்ச்சியூட்டும் கிளைமாக்ஸுக்கு வழி வகுக்கிறது. படி 8. அன்வி மெஹ்ரா தனது கடந்த காலத்தின் தீப்பிழம்புகளை எதிர்கொண்டு மீட்பை நோக்கிய பாதையை தேடுகிறார். நீதி அன்பு மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றின் சிக்கலான நடனம் அவள் இறுதி சவால்களுக்கு செல்லும்போது உச்சத்தை அடைகிறது. ஆர்யன் மாலிக் அன்வியின் பக்கத்தில் நின்று தனது சொந்த பேய்களுடன் சண்டையிட்டு உமிழும் உச்சக்கட்டத்திற்கு பங்களித்தார். பழிவாங்கும் மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றின் இழைகளின் மூலம் கதை நெசவு செய்கிறது. அவற்றின் பின்னிப்பிணைந்த விதிகளின் எரியும் தீப்பிழம்புகளால் எந்த பாத்திரத்தையும் தீண்டாமல் விட்டுவிடுகிறது. மீட்பின் நெருப்பு எரியும்போது அன்வியின் பயணம் அதன் உச்சக்கட்டத்தை நெருங்குகிறது. அவளுடைய இருப்பின் வரையறைகளை மறுவடிவமைக்கும் வெளிப்பாடு களை உறுதியளிக்கிறது. அன்வியின் பழிவாங்கல் வெளிவருகிறது. படத்தின் இறுதிக்காட்சிக்கான மேடை அமைக்கப்பட்டுள்ளது. படி 9. மூடலின் எதிரொலிகள் அன்வி மெஹ்ரா தனது கொந்தளிப்பான பயணத்தின் உச்சக்கட்டத்தை எதிர்கொள்கிறார். பழிவாங்குதல் மீட்பது மற்றும் மீள்தன்மை ஆகியவற்றின் சிக்கலான இழைகள் மூடுதலின் சிம்பொனியில் ஒன்றிணைகின்றன. விதியின் திரைச்சீலையில் அன்வியுடன் பிணைந்துள்ள ஆர்யன் மாலிக் கதை அதன் தீர்மானத்தை நோக்கி செல்லும்போது தனது சொந்த கணக்கை எதிர்கொள்கிறார். கண்ணுக்கு தெரியாத சக்திகள் செயல்படுகின்றன. மேலும் எடுக்கப்பட்ட முடிவுகளின் எதிரொலிகள் கதாபாத்திரங்களின் வாழ்க்கையில் எதிரொலிக்கின்றன. அன்வி இறுதி உண்மையின் உச்சியில் நிற்கும்போது வெளிப்பாடுகள் மற்றும் மோதல்களை வெளிப்படுத்துகிறது. புயலுக்கு பிறகு கதாபாத்திரங்கள் தங்கள் செயல்களின் விளைவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அன்வியின் பழிவாங்கல் வெளிப்படுகிறது என்ற கசப்பான கதைக்கு ஒரு கடுமையான முடிவை கொண்டுவருகிறது. படி 10. ஒரு புதிய விடியல் மீட்பின் கொந்தளிப்பான கடல்களில் பயணித்த அன்வி மெஹ்ரா தனது கடந்த காலத்தின் நிழல்களிலிருந்து வெளிப்படுகிறார். அன்வி தனது பயணத்தின் சோதனைகளால் நிதானமடைந்து ஒரு புதிய தொடக்கத்தின் வாக்குறுதியை தழுவியதால் கதை தீர்மானம் காண்கிறது. ஆர்யன் மாலிக் தனது சொந்த புயல்களை எதிர்கொண்டு ஒரு புதிய அத்தியாயத்தின் விடியலை கூட்டாக எதிர்கொள்ளும் போது அன்வியின் பக்கம் நிற்கிறார். கதை இழைகள் ஒன்றாக நெசவு செய்கின்றன. மூடுதலின் எதிரொலிகளையும் கற்றுக்கொண்ட பாடங்களின் முத்திரையையும் விட்டுச் செல்கின்றன. அன்வியின் பழிவாங்கல் வெளிப்படுகிறது என்ற கதையில் சூரியன் மறையும் போது கதாபாத்திரங்கள் கடந்த காலத்தின் நிழல்களில் இருந்து இணைக்கப்படாத எதிர்காலத்தை நோக்கி ஒரு பாதையை உருவாக்கி பின்விளைவுகளில் ஆறுதல் பெறுகின்றன. ஒரு புதிய விடியல் துன்பத்தின் சாம்பலில் இருந்து எழும் நம்பிக்கையுடன் கதை முடிகிறது.